அன்பார்ந்த மருத்துவத்துறை சார்பில் நடைபெறும் இந்த மகிழ்ச்சியான சிறப்பான உணர்ச்சி மிகுந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள, சிக்காகோவுடைய கான்சல் ஜெனரல் திரு சோம்நாத் கோஷ் அவர்கள, அயரக நலத்துறையினுடைய வாரிய தலைவர் அன்பிற்கினிய கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள, அரசு உயர் அலுவலர்களே, வாரிய உறுப்பினர்கள் கால்டுவெல் வேல்நம்பி அவர்களே, புகழ்காந்தி அவர்களே, முகமது பைசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டிஎன்எஃப் நிர்வாகிகள் வீரா வேணுகோபால் அவர்களே, சிவா மூப்பநாத் அவர்களே, சிக்காகோ தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த திரு சரவணகுமார் அவர்களே, நான் தமிழ்ச்சங்கங்கள் பெயர்களை குறிப்பிட்டு கேட்கும்போது பெட்னா உள்ளிட்ட 37 தமிழ்ச்சங்கங்கள் இருப்பதாக சொன்னார்கள். அத்தனை சங்கங்களின் பெயரையும் நான் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொடுத்த வரவேற்பு அது மட்டுமல்ல, சிறப்பான கலை நிகழ்ச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நண்பர் ராம் பிரசாத் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களே, என் உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் வணக்கம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு உணர்ச்சி பெருக்கோட இந்த சிக்காகோவில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே சொல்றேன், நான் என்னமோ தமிழ் மண்ணில் தான் இருக்கேனா, அமெரிக்காவில் இருக்கணும். ஆனால் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பெறுகிறேன். உங்களில் ஒருவனா, உங்கள் குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டாக அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கிறது. தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சர் சொன்னார், அங்கே வரணும், இங்கே வரணும், எங்கள் பகுதிக்கு வரணும், எங்கள் ஊருக்கு வரணும். ஒரு பெரிய போட்டியாக நடந்துச்சு. அந்த போட்டியில் சிக்காகோ வெற்றி பெற்றிருக்கிறது.
ஆக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிகாகோவுக்கு வந்து இதையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சிகாகோவுக்கு நம்முடைய தமிழக தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படித்து பார்த்தேன். எங்கெல்லாம் போயிருக்கிறாரு தலைவர் கலைஞர், எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு இதெல்லாம் நான் கூர்ந்து கவனித்து படித்தேன். 1971 ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஆர்லாண்டோ நகரில் நடைபெற்ற கலை விழாவில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு அனுப்பி வச்சார். அதையும் நான் முரசொலியில் படித்து பார்த்தேன். அதில் சொல்லியிருக்காரு கவிதை நிலையில், ஆர்லாந்தோ என நகரில் அரியதோர் ஏரியில் அழகிய மத்தாப்பு உற்றுன்று கண்டேன்,